இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் இன்றைய வாசங்கள் மூலமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உழைத்து வாழ வேண்டும் என்றும், நாங்கள் பொறுப்புடையவர்களாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீர் என்று விளக்கி கூறுகின்றீர். எங்களுக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து இந்த வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ எங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து, எங்கள் துன்பங்களிலும் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் நாங்கள் உம்மை நாடி வரும் பொழுது, உம்மிடத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு எங்கள் நம்பிக்கையை முன்னிட்டு எங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும், நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்றும், கடவுளிடமிருந்து நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறது. இறைவன் நம்மை அளவு கடந்த விதத்திலே அன்பு செய்கிறார். இதோ நாம் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி சொந்த கையால் உழைத்து அமைதியாக வாழ்வதில் நாம் நோக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று முதல் வாசகம் அழைப்பு விடுக்கிறது. எனவே இறைவனின் அன்பை உணர்ந்து உழைத்து வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் ஒருவருக்கு 5 தாலந்தும், இன்னொருவருக்கு 2 தாலந்தும், ஒருவருக்கு 1 தாலந்தும் கொடுக்கின்றார். 5 பெற்றவர் இன்னும் 5 உருவாக்கினார். 2 பெற்றவர் இன்னும் 2 உருவாக்கினார். 1 பெற்றவர் அவ்வாறே வைத்துவிட்டார். இதோ பெருக்கியவர்களை நோக்கி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே உம்மை தலைவனாக உருவாக்குகிறேன், என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று ஆண்டவர் நம்மை அழைப்பார் என்று ஊமையின் வழியாக விளக்குகின்றார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா திறமைகளையும் நல்ல முறையில் நாம் பயன்படுத்தும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று விளக்குகிறது. எனவே உணர்ந்து செயல்படுவோம், உற்சாகத்தோடு வாழ்வோம். இறைவன் நமக்கு தேவையானதை கொடுத்து வழிநடத்துவார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.